இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் புகையிலை தயாரிப்புகளை தடை செய்ய சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. முறிகள் விநியோக மோசடி தொடர்பில் கோப் குழு முன்னிலையில் வழங்கப்பட்ட சாட்சியங்களை ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி மக்கள் அரங்கம் இன்று மட்டக்களப்பில் நடைபெறுகின்றது. முறிகள் விநியோகத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் கோப் குழு முன்னிலையில் வழங்கப்பட்ட சாட்சியங்களை ஆராய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த சாட்சியங்கள் அடங்கிய கோப்புகள் தற்போது சபாநாயகரிடம் காணப்படுவதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். அவற்றை பரிசீலிப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த கொடுக்கல் வாங்கலில் விநியோகிக்கப்பட்ட முறைகளில் காணப்படும் சட்ட ரீதியான தன்மை குறித்து பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக சட்டமா அதிபர் கூறியுள்ளார். ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் காரியாலயத்தினூடாக வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கோப்பறிக்கை தொடர்பில் காணப்படக்கூடிய 25 இணைப்புகளை கோரி சபாநாயகருக்கு சட்டமா அதிபரினால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிவில் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் 6 பேர் அடங்கிய குழுவினால் கோப்பறிக்கையின் உள்ளடக்கம் தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சட்டமா அதிபர் ஜயந்த ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் இந்த வருடத்தில் மாத்திரம் 17,000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாக பெண்களுக்கான தேசிய குழு தெரிவிக்கின்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்துக்கு முறைப்பாடுகள் கிடைப்பதாக பெண்களுக்கான தேசிய குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் அனுலா இந்திராணி தெரிவிக்கின்றார். வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக பல பிரிவுகளூடாகவும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பிரதேச செயலக மட்டங்களிலும் வேலைத்தளங்களை மையமாக கொண்டும் அதேபோன்று தோட்டப்புற பிரதேசங்களில் தெளிவூட்டல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அனுலா இந்திராணி மேலும் தெரிவித்தார். இதேவேளை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் சர்வதேச தினம் இன்றாகும். ஐக்கிய நாடுகள் சபை 1999 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த தினத்தை சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தியதோடு அதற்கான பட்டயத்தில் 1996ஆம் ஆண்டு கைச்சாத்திட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. 1960ஆம் ஆண்டு டொமினிக் குடியரசின் அரசியல் காரணிகளுக்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகள் கொலை செய்யப்பட்டதை மையமாக வைத்து இந்த தினத்துக்கான பின்புலம் உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை கல்வி பொதுதராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. கல்வி பொதுதராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான அடையாள அட்டைகளில் சுமார் 80,000 அடையாள அட்டைகள் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிக்கின்றது. மாணவர்களின் நலன் கருதி எதிர்வரும் சனிக்கிழமை அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுவதற்கான விசேட தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள பாடசாலைகளை சூழவுள்ள 200 மீட்டர் தொலைவிற்குட்பட்ட பகுதிக்குள் புகையிலை தயாரிப்புகளை தடை செய்வதற்கான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு தயாராக உள்ளது. கல்வி மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2 அமைச்சுக்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது முன்மொழியப்பட்ட பிரேரணைக்கு அமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் புகையிலை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு அதிகார சபையின் தலைவர் டாக்டர் பாலித் அபேரத்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு கட்டமாகவே இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வகை உற்பத்தி நாமங்களில் விநியோகிக்கப்படும் போதையூட்டும் தயாரிப்புகளை தடை செய்வதற்கே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹி.
நாட்டின் கிழக்கு பிராந்தியத்தில் மழையுடன் கூடிய வானிலை அடுத்த சில தினங்களில் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு ஊவா சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்திவில் ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி பலத்த மழை பெய்யக்கூடும். கொழும்பு தொடக்கம் பலப்பிட்டி மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். காலி தொடக்கம் கொழும்பு புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கூடைப்பந்து ஒன்றை அதிக உயரத்திலிருந்து சரியாக அதன் கூடையினுள் போட்டு உலக சாதனை ஒன்று நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 3 இணைந்து உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு நீர்த்தேக்கத்திற்கு அருகிலேயே இந்த உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. சுமார் 180 மீட்டர் உயரத்திலிருந்து பந்தை போட்டதும் அது சரியாக அதன் கூடையினுள் விழுந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.